வணக்கம். நான் உங்கள் யோகா பாபா நந்தகோபால். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். எனது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர். ஓகே. சில பேர் ரொம்ப வெகுளியாக இருப்பாங்கங்க. அவங்க பேசுகிறது எல்லாமே வெகுளித்தனமாக இருக்கும். ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. சூழல் கேட்ட போல அவங்களுக்கு மாற்றி பேச தெரியாததுனால வெகுளியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் கூட தவற விட்டுடுறாங்க. அப்புறப்பட்டவங்களை நமக்கு தாங்க இந்த கதை. ஒரு நாள் ஒரு குளிர்காலங்க. அக்பரும் அவருடைய பீர்பாலும் என்ன பண்ணுறாங்க, அரண்மனை மேல் மாடத்தில் உட்காந்து மது அருந்து கொண்டே பேசிக்கிட்டு இருக்காங்கங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அக்பர் சொல்கிறாரு, பீர்பாலை பார்த்து, அக்பர், குளிர் எப்படி வாட்டி எடுக்கிறது பார்த்தியா? இந்த குளிரில் மக்கள் யாருமே வெளியவே செல்ல பயப்படுவாங்க. போரே கண்டு பயப்படாவிட்டாலும் இந்த குளிரை கண்டு பயப்படுறவங்கன்னு சொல்லி பீர்பாலிடம் கூறிக்கொண்டிருந்தார். அக்பர் அதற்கு, பீர்பால், ஆமாம் அண்ணா, சென்ற ஆடையை விட குளிர் ஜாஸ்தியாக தான் வாட்டுது. ஆனாலும் நம் மக்கள் உழைப்பாளிகள். இந்த குளிரை கண்டு பயப்பட மாட்டாங்க, அஞ்சாமல் உழைத்து கொண்டு தான் இருப்பார்கள் என்றார். சொன்ன உடனே அதை கேட்ட மன்னன், இந்த குளிர் அப்படி என்றால் ஒரு போட்டி வைக்கலாமே. யார் இந்த கடுங்குளிரில் யமுனை ஆற்றில் நைட்டு முழுக்க நிற்கிறாங்களோ, இரவு முழுவதும் நின்றுட்டு காலையில் தான் வரணும். அந்த இரவு முழுவதும் நின்னாங்கன்னா அவங்களுக்கு 1000 பொற்காசுகள்னு சொல்லி அறிவிப்போம். ஏன்னா கூற, என்னடா இது, நாம் ஒன்று சொல்ல போய் இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லி பீர்பால் நினைச்சு கொண்டார். சரின்னு சொல்லிட்டு மறுநாள் தண்டோரை போட்டாங்க. தண்டோரை போடுறப்ப இதை மாதிரி யார் யமுனை நதிக்கரையில் தண்ணியில் கழுத்தளவு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு காலையில் 1000 பொற்காசுகள் சொல்லி தண்டோரை போடுறாங்க. இது கேள்விப்பட்ட ஒரு என்ன பண்ணுறது, காலையில் மறுநாள் என்ன பண்ணுறாரு, இதை கேள்விப்பட்ட ஒரு மரம் வெட்டி இளைஞன். அந்த மரம் வெட்டி இளைஞன், நாம் போய் வந்தால் நமக்கு ஒரு 1000 பொற்காசு கிடைக்கும் நினைத்து மறுநாள் வரான். மறுநாள் காலை அரண்மனைக்கு வரலாம். அரசே, நான் இந்த போட்டிக்கு ரெடி என்று கூறினான். இந்த மரவெட்டி இளைஞனை இந்த பீர்பால் தான் நியமிச்சிருக்காரு. உடனே அரசர், அப்படியா, இன்று இரவு நீ போட்டிக்கு தயாராக இரு என்று கூறுறார். கூறின உடனே இரவு அந்த இளைஞன் கழுத்தளவு நீரில் போய் இறங்கி நிற்க தொடங்கினான். இவனை பரிசோதிக்க நிற்கிற அரண்மனை காவலாளர்கள் 2 பேர் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க. குளிர் இவனுக்கு ஒரு குளிர் தாங்க முடியாமல் வந்து விடலாம் என்று கூட நினைப்பான். ஐயோ, இந்த 1000 பொற்காசு வந்தால் நம்ம குடும்பத்துக்கு நல்லதாச்சு சொல்லி கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருந்தான். அப்படியே நின்றுட்டு இருக்கிறப்ப இவன் என்ன பண்ணுறான், சரின்னு சொல்லிட்டு காலையில் ஆயிடுது, சூரியன் தோன்ற ஆரம்பிச்சிடுது. இவன் தண்ணியிலேருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்த உடனே இவன் அரண்மனை நோக்கி போகிறான். காவலர்கள் இவனை அழைத்து கொண்டு போகிறாங்க. அரசனை போன உடனே, நீ இரவு முழுவதும் நீரில் நின்றதாக கூறினார்கள். உடனே அரசர் கேட்டால், நீ எப்படிப்பா இந்த குளிரில் சமாளிச்சுக்கிட்டு நீ நீரில் நின்ன என்று கேட்க, அரசே, குளிர் தாங்க முடியல தான், ஆனாலும் அரண்மனை மேல் மாடத்தில் விளக்கு வச்சிருக்கீங்க இல்லையா, அதை பார்த்து கொண்டே நின்றதால் எனக்கு குளிரே தெரியல, கவனம் அதிலேயே இருந்தது என்று கூற, அதானே பார்த்தேன், இந்த குளிரை கவனிக்கிறதுக்கு உனக்கு அரண்மனை விளக்கு உஷ்ணம் கொடுத்ததால் நீ நிற்க முடிந்தது, இல்லைன்னா எனவே உனக்கு அந்த 1000 பொற்காசு கிடையாது, நீ செய்யலை என்று கூறிவிட்டார். அவனுக்கு மிகவும் ஏமாற்றமாக போயிடுச்சு. உடனே கவலையுடன் வரும்போது பீர்பால் கேட்டார், என்னப்பா 1000 பொற்காசு வாங்கிட்டியான்னு. உடனே இவன் இதை மாதிரி சொல்கிறான், இந்த மாதிரி என்ன இது பண்ணிட்டாங்கன்னா. சரி, அப்படியா, சரி இரு, உனக்கு நான் காசு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சில நாள் சென்றது. அரசர் வேட்டைக்கு போகலாம்னு சொல்லி பீர்பாலை கும்பிட அவர் அப்படியே சில நாள் போச்சா. அக்பர் என்ன பண்ணுறாரு, நான் உனக்கு அந்த காசு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சில நாள் போட உடனே அக்பர் பீர்பால் சொல்கிறாரு. அக்பர் ஒரு நாள் சில நாள் பண்ணோடனே அரசருக்கு வேட்டைக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. உடனே பீர்பாலை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு காவலர்களை அவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கிறப்ப காவலர்கள் கூறியவுடன் பீர்பால் சொல்கிறாரு, நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டுட்டு வருகிறேன் என்று அரசரிடம் கூறுங்கள் என்று கூறி 1 மணி நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லி விவரம் சொன்னார். 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு.
அக்பர் வர பீர்பால் வரவே இல்லை. உடனே அக்பருக்கு சரி நானே போய் அவங்க வீட்டில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அக்பர் வராரு. வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, வந்து அடுப்பு ஒரு பக்கத்தில் எரியுது, அரிசி தண்ணி ஊற்றி ஒரு பக்கத்தில் வச்சுருக்காரு. தண்ணி ஊற்றி வச்ச உடனே என்ன பீர்பால் சாப்பிட்றேன்னு சொன்னீங்க, சமையலே ஆகலை, அடுப்பு ஒரு பக்கம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அரிசியும் தண்ணியும் ஒரு பக்கம் வச்சுருக்கீங்க, எப்படி இது சமைக்கிறது, எப்படி சாப்பிட்டுட்டு நீ எப்படி வருவ, எப்படி அரிசி சமையல் ஆகும்னு கேட்குறாரு. என்ன பண்ணால் நீங்கள் வந்து அரண்மனை மேல் மாடத்தில் இருக்கிற வெளியே லைட்டை பார்த்து சூடு வந்து அவன் தண்ணியில் நின்னதுக்கு வந்ததுக்கு இது அதே தூரம் தானே அரிசியும் இப்போ நெருப்பும் இருக்குது, இதில் வேகாதா அப்படின்னு கேட்குறான். உடனே தான் அவனுக்கு இது வருது, அந்த அரண்மனை மாடத்தில் வச்சுருக்கிற விளக்கு வந்து நமக்கு எப்படி குளிர இது பண்ணோம் சொல்லி அப்போ தான் அரசர் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்ச உடனே அந்த பையனை கூப்பிட்டு அவனுக்கு வேண்டிய பொற்காட்களை கொடுத்து அனுப்பி வைத்தார். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னாங்க, நம்ம எவ்வளோ வெகுளித்தனமாக இருந்தாலும் பேச வேண்டிய இடத்துல என்ன பேசணுமோ தெரியாமல் இருந்தால் கூட நாம் நேர்மை இருந்ததால் நமக்கு கிடைக்க வேண்டியது எப்படியும் கிடைக்கும். இதுதாங்க புரியணும். வெகுளித்தனமாக இருந்தால் கூட அவன் ஒரு நேர்மையை அதில் கடைப்பிடிச்சதுனால அவனுக்கு சேர வேண்டிய பொருள் கண்டிப்பாக கிடைச்சிது. புரிகிறதா? நன்றி, வணக்கம்.